ஜஸ்ட் பிகாஸ் யூ ஆர் அ சவுத் இந்தியன், அது தமிழ்னு எவ்வளவு இடத்துல உங்களை அண்டர் எஸ்டிமேட் பண்ணிருப்பாங்க. நம்மளையே நம்ம எவ்வளவு அண்டர் எஸ்டிமேட் பண்ணிருப்போம். சவுத் இந்தியன் அது தமிழ்காரர் அப்படின்னு பார்த்து எல்லாருக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணி உங்களுக்கு ஒரு 4 seconds டைம் தரேன். இவரை பார்த்தா என்ன தோணுதுன்னு மட்டும் சொல்லுங்க. ஒரு ஊருக்காரன் அவ்வளவுதானு யோசிப்பீங்க. பட் இந்த உலகத்துடைய பழமையான டிஎன்ஏ ட்ரேசஸ் இந்த மதுரக்காரருடைய உடம்புல இருக்குன்னா நம்ப முடியுதா? DNA he carries was the trace of the first human migrant that took place around 70 years ago. உலகத்துடைய பழமையான டிஎன்ஏவை கண்டுபிடிக்க நேஷனல் ஜியோகிராஃபில ஒரு ரிசர்ச் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த ரிசர்ச்சோட முடிவுல ஆப்பிரிக்கா ட்ரைபல் ஹஸ் தி ஓல்டஸ்ட் டிஎன்ஏ ட்ரேஸ் which is called M168. அதே மாதிரி ஆஸ்திரேலியால ஒரு டிஎன்ஏ கண்டுபிடிச்சிருக்காங்க which is called M130. இங்க கன்ஃபியூஷன் என்னன்னா இவ்ளோ கண்டத்தை தாண்டி எப்படி ஒரே டிஎன்ஏ அங்கேயும் இங்கேயும் இருக்குன்னு அதை ரிசர்ச் பண்ணும்போது அவங்க கண்டுபிடிச்ச ஒரு விஷயம் வேற ஏதோ ஒரு நாட்டுல இருந்து ஆஸ்திரேலியாவுக்கு இந்த டிஎன்ஏ மூவ் ஆயிருக்குன்னு கண்டுபிடிச்சாங்க. இந்தியால இந்த M113 டிஎன்ஏ எங்கேயாச்சும் ஒத்து போதான்னு சர்ச் பண்ணாங்க. டாக்டர் ஸ்பென்சர் பெல்ஸும் ப்ரொஃபசர் பிச்சையப்பனும் சேர்ந்து தமிழ்நாட்டுல மட்டும் 300 வில்லேஜை தேடி இருக்காங்க. அப்படி ரிசர்ச் பண்ணும்போது தான் மதுரையில ஒரு வில்லேஜ்ல விருமாண்டின்ற ஒரு மனிதருக்கு M113 அந்த ஓல்டஸ்ட் டிஎன்ஏ இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆப்பிரிக்கால இருந்து மைக்ரேட் ஆன அந்த பழங்குடியினர்கள் இந்தியால செட்டில் ஆகி இங்க இருந்து உலகம் முழுக்க ஸ்ப்ரெட் ஆயிருக்காங்க.